என்னவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை காக்க கடவர். அப்படின்னாக்க எல்லா வித பிளெஸிங்ஸும் கர்த்தர் கொடுப்பாரு. எல்லா விதத்திலையும் கர்த்தர் உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஊழியங்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பார். இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். எப்போ கர்த்தர் கொடுப்பார்? இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அப்படின்னு. ஸோ ஆரோனும் அந்த ஹை பிரீஸ்ட் வந்து என்ன இஸ்ரவேல் குடும்பத்தார இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. எப்போ அந்த ஹை பிரீஸ்டுக்கு தேவனுக்குள்ளாக அந்த ஹை பிரீஸ்டுக்கும் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சு. நம்மளுடைய ஹை பிரீஸ்ட் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மிகவும் 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 பெரிய ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறாருனாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்காக ஆசாரியர். ஆரோனோட வேலை என்ன? அந்த இடத்துல தேவன் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுறது. இப்போ உங்களுக்கும் எனக்காக யார் பரிந்து பேசி கொண்டிருக்கா தேவன் கிட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவின் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக வந்த அந்த கட்டளைக்கும் அந்த உபதேசங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கரிச்சு இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். இந்த ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருத்தரோட நம்ம பிள்ளைங்களோட நம்ம குடும்பத்தின் சிரசின் மேல வந்து நிச்சயமாக தங்கும். ஆமீன்.